சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதுவும் வயது வித்தியாசமே இல்லாமல் சருமத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ சரும பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் முக்கியமாக தோல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கன். ஸோ நம்ம உடல்லையே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தோல் தான். ஆனால் இந்த சருமத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய நபர்கள் நம்ம சந்திக்கலாம். பொதுவாக இந்த சரும பிரச்சனைகளுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா எனக்கு அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலோ இல்லை டஸ்ட் மேலே பட்டாலோ, நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், இல்லை சன்லைட் என் மேலே படுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன, இது பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம். இப்போது இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆயில், ஸ்கின் ஆயில் ஒன்று இருக்குது. இப்போது நிறைய பேர் இந்த தைலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதுவும் வயது வித்தியாசமே இல்லாமல் சருமத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். இப்போ சரும பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் முக்கியமாக தோல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கன். ஸோ நம்ம உடல்லையே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தோல் தான். ஆனால் இந்த சருமத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய நபர்கள் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ட்ரை ஸ்கின்னில் பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்னில் ஆரம்பித்து ஸ்கின்னில் நமக்கு தீர்க்கவே முடியாத அளவுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ, அதுக்கப்புறம் சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பொதுவாக இந்த சரும பிரச்சனைகளுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா எனக்கு அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலோ இல்லை டஸ்ட் மேலே பட்டாலோ, நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், இல்லை சன்லைட் என் மேலே படுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா சருமத்தில் நமக்கு சின்ன சின்னதாக புள்ளிகள் ஏற்பட்டு ரெட் கலரில், அதாவது சிவப்பு நிறத்தில் தடிப்புகள் ஏற்படும். இது அட்ரிகேரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓவாமை, அலர்ஜி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை. இந்த சரும நோய்களில் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, மேம் இது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, சரும பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இது எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எந்தெந்த சரும நோய்கள் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடியது, எது இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, பாதிப்பு இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சருமத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். ஸோ உடலுக்கு உள்ளே நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை ஓகே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சருமத்தில் ஒரு பாதிப்பு இருக்குன்னா ரொம்ப மன உளைச்சல், அதோட டிப்ரெஷன் ஆகிடுறது, ஸ்கின் எப்போ சேஞ்ச் ஆகும்னு அதையே பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த அட்ரிகேரியா அப்படின்னு சொல்கிற பிரச்சனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அதே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரிங் வார்ம் அப்படின்ற ஒரு பிரச்சனை, படர்தாமரை, இந்த கண்டிஷன் தான் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த படர்தாமரைன்னு சொல்கிறது அதிகமாக வியர்வை இருந்தாலோ, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம வெளியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்டல்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ நமக்கு சருமத்தில் இது பரவி கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்கின் ஃபோல்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு அதிகமான பிரச்சனையே இருக்கும். ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு இருக்கும், க்ராயின் ரீஜனில் இருக்கிறது, அண்டர் பிரெஸ்ட்டில் பெண்களுக்கு நிறைய பேருக்கு, அதுக்கப்புறம் உட்காரக்கூடிய இடங்கள் பிட்ட பகுதியில் நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஒருத்தர் இடம் இருந்து இன்னொருத்தருக்கு நிச்சயமாக பரவும். ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நபர்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ட்ரெஸ் நம்ம என்ன பண்ணால் தனித்தனியாக நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ணுற டவலாக இருக்கட்டும், ஸோ மற்ற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம். இப்போது இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆயில், ஸ்கின் ஆயில் ஒன்று இருக்குது. இப்போது நிறைய பேர் இந்த தைலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
வெட்பாலை தைலம் அப்படின்ட்டு. ஆமாம்ல, சொரியாசிஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ல என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ட்ரைனஸ் இருந்தாலும் நம்ம வந்து வெட்பாலை தைலத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி வெட்பாலை தைலத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. சித்தர்கள் வந்து பல வகையான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வழிமுறையில் நம்ம வந்து வெட்பாலை தைலத்தை பயன்படுத்தும் பொழுது சரும நோய்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குனாலும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இது ஒரு ஸ்பெஷல் ஆயிலாக நம்ம கிளினிக்கில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் சரும நோய்கள் நிறைய பேருக்கு இருந்து இந்த ஆயில் ப்ளஸ் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சு இன்னைக்கு பூரணமாக குணமடைஞ்சிருக்காங்க. இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா வெட்பாலை இலைகளை நம்ம வந்து எடுத்து போட்டுடணும். ஸோ இந்த எண்ணெய் சூரியப்புட தைலம், சித்த மருத்துவத்தில் தைல வகைகள் நிறைய இருக்குது. அதில் சூரியப்புட தைலம் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிட்ட நாளளவு, குறிப்பிட்ட நேரம், இந்த சில மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து சூரிய வெளிச்சத்தில் வைத்து எடுக்கக்கூடிய முறை தான் சூரியப்புட தைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூலிகைகள், அதாவது தேங்காய் எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வெட்பாலை இலைகள், வெட்பாலை இலை மரத்துலேருந்து வரக்கூடிய பால் நமக்கு கிடைச்சாலும் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள். ஸோ வெட்பாலை இலைகள் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை நம்ம சேர்த்துக்கணும். இதனோடு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் நல்லா பொடி பண்ணி கருஞ்சீரகத்தை இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 லிட்டர் எடுக்கிறோன்னா வெட்பாலை இலைகள் வந்து ஒரு 4-5 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதில் பாதி அளவு கருவேப்பிலை இலை, கருஞ்சீரகம் இது வந்து பொடி செய்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இதில் சேர்க்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா தேங்காய், கொப்பரை தேங்காய் நமக்கு பயன்படுது. இந்த கொப்பரை தேங்காய் நம்ம என்ன பண்ணோம், நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நெருப்பில் காமிச்சு சுட்டு அதை கறியாக்கிடணும். ஸோ அந்த கறியை எடுத்து, அதாவது சுட்ட அந்த கொப்பரை தேங்காயை கறியாக செய்து இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துடணும். அடுத்ததாக குப்பை மேனி இலைகள், இதுவும் நம்ம வந்து சேர்த்துடணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து அதற்கு மேலே ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத் வச்சு கட்டி நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல நம்ம வச்சிடணும். ஸோ வெயில் படக்கூடிய இடத்துல தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் வச்சிடணும். தினந்தோறும் இதை நல்லா நம்ம கலந்து விடணும். ஸோ எண்ணெயோட நிறம் பார்த்தோம்னா நல்லா கருமை நிறத்தில் நமக்கு கிடைக்கும். நார்மலாக வெட்பாலை இலைகள் மட்டும் போடும்போது ஒரு கரு ஊதா நிறத்தில், ஒரு வயலட் கலரில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இத்தனை மூலிகைகளும் சேர்த்து இருக்கிறதுனால நல்ல ஒரு கருமை நிறத்தில் ஒரு எண்ணெய் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தைலம் சொல்லலாம். இப்போ எவ்வளவு நாட்பட்ட நமக்கு சரும நோயாக இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃப்ல இருந்து அர்டிகேரியா, வெண்புள்ளி, அதாவது விட்டிலிகோ பிரச்சனை இருக்குது, முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த ஒரு ஆயில் போதும். ஸோ இதை வந்து நம்ம உடலில் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள், நாட்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ இதை தாண்டி உணவு முறையில் அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அவுட் சைட் ஃபுட், ஸோ அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம தவிர்த்துடணும். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகள், ஸோ கடல் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்பொழுதும் தோலில் வந்து அரிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீ ஃபுட்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம உடலில் ஒரு சருமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப எளிமையான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதற்கு ஒவ்வொரு ஸ்கின் டிசீஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து உடலில் இந்த வாதம், பித்தம், கபம் 3 தோடங்கள் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நமக்கு சருமத்தில் பாதிப்புகள் வரலாம். அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் எடுக்கும்போது சரும நோய்கள் நமக்கு முற்றிலுமாக குணமாகும். ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்து உங்களுக்கு அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.